வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல நாடக சீரியல் நடிகர் அடடே மனோகர் பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகியுள்ளார். இவரது மறைவிற்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. வாங்க அவர் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொதுவாக சினிமா துறையில இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து அதுக்கு 2023ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம வரிசையாக இழந்துகிட்டே வரோம். அப்படி மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து போன்ற திரைப்பிரபலங்கள் எல்லாமே ரொம்பவே மரணமடைந்து போனது மக்களால ஏத்துக்கிறவே முடியல. அதே மாதிரி 2023 டிசம்பர் மாதம் விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறை மட்டுமல்லாமல் அரசியல் பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இப்போது ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னா காலமாகியிருக்கிறாரு. பழம்பெரும் நாடக டிவி நடிகர் அடடே மனோகர் வயது மூப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். சின்னத்திரை மற்றும் நாடகங்களின் நடிகராக மட்டுமில்லாமல் கதாசிரியராகவும் இவர் செயல்பட்டுள்ளார். சென்னை குமரன் சாவடியில் வசித்து வந்த அடடே மனோகர் நேற்று இரவு உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானதால் அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்காங்க. தனியார் நிறுவனத்தில் பொறுப்பான பதவியில் பணியாற்றி கொண்ட நாடகங்கள், டிவி, சீரியலில் பணியாற்றி வந்தார். தொடர்ந்து 3500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார். ஏராளமான டிவி, ரேடியோ நாடகங்களில் முக்கியமான கேரக்டரிலும் நடித்து ஏராளமான ரசிகர்களையும் கவர்ந்த அடடே மனோகர் சில நாட்கள் நாடகங்களிலே அவரை எழுதி இயக்கியிருக்கிறார். சினிமாவில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். SP சேகர், கிரேசி மோகன் உள்ளிட்டவங்களுடன் இணைந்து பணியாற்றிய அடடே மனோகர் பெரும்பாலும் நகைச்சுவை கேரக்டரும் அதிகமாக நடித்துள்ளார். சினிமாவில் இதையே பின்பற்றினார். சின்ன மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை, ரமணி வெர்சஸ் ரமணி உட்பட பல டிவி சீரியலும் இவர் நடித்திருக்கிறார். வயதான நிலையிலும் தொடர்ந்து மேடை நாடகங்களில் நடித்து வந்த அடடே மனோகர் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் நடித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் டிவி சீரியல், திரைப்படங்கள்ல நடிச்சாலும் பெரும்பாலும் காமெடிக்கு முக்கியத்துவம் தரப்படும் கேரக்டர்ல இவர் நடிச்சிருக்காரு. ரேடியோ நாடகங்களில் மிக சிறப்பான பங்களிப்பையும் கொடுத்த அடடே மனோகர் தானே எழுதிய நாடகங்களையும் இயக்கியுள்ளார். சினிமாவில் 35 மேற்பட்ட படங்களிலும் காமெடி கேரக்டர்ல நடிச்சு வராரு. தன்னுடைய இயல்பான நடிப்புல சின்னத்திரை, பெரிய திரையிலும் ஏராளமான ரசிகர்களையும் பெற்றார் அடடா மனோகர் அவர்கள். சின்னத்திரையில் சின்ன மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை, கையளவு மனசு, 172, நிம்மதி, உங்கள் ஜாய்ஸ், ரமணி வெர்சஸ் ரயில், சிநேகிதம், வண்ண கோலங்கள் உட்பட 15 சீரியல் இவர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. மேடையிலே பாடி நடிப்பது இவர் தனிச்சிறப்பாக இருந்தது. அடடே மனோகர் என்ற பெயரில் டிடியில் கடந்த 1986 மற்றும் 1993ஆம் ஆண்டு நாடகம் வெளியாகி வரவேற்பு பெற்றது. சினிமாவில் வடிவேலு, விவேக் உள்ளிட்ட முன்னணி காமெடி நடிகருடன் இணைந்து அடடே மனோகர் நடித்திருக்கிறார். தற்போது இவர் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் நேரில் சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. மனோகரின் மனைவி கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகியிருக்காங்க. இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். அவருடன் வசித்து வந்த மனோகர் கடந்த சில தினங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு காலமாகியிருக்கிறாரு. இந்த நிலையில குமரன் சாவடியில் அஞ்சலிக்காக இவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் திட்டமிட்டப்பட்டுள்ளன. நடிப்பின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக ஓயாமல் நடித்து வந்த அடடே மனோகர் மறைவு குறித்து அவரது ரசிகர்களும் சமூக வலைதளங்களையும் வருத்தத்தையும் பதிவையும் செய்து வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் இவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.